ஹே படிஸ், நான் மனோ கார்த்திக். ஒரு 3 வருஷமாக இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த மொபைலை வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இந்த மொபைல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்காக ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கோம். அந்த மொபைலை பற்றி இப்போ பார்த்துருவோம். இதுதான் நம்ம புது ஃபோன் Honor 9X. இந்த மொபைலை நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த மொபைலோட அன்பாக்ஸை பார்த்துருவோம். டன். ஓகே, வாத்தி கம்மிங் ஒத்து போடுவோம். வாத்தி கம்மிங் பத்தே. வாவ், வாசமாக இருக்குங்க ஃபோனு. சே, லவ்லி. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ப்ளூ கலர் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா செப்பையர் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ப்ளூ கலரு. ஸோ இப்போ மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஹானர் ஆன் ஆகட்டும். நம்ம வந்து பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கேஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், நல்லாயிருக்கு. இதுவரை நான் இந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த கேஸ் கொஞ்ச நாள் கழித்து மஞ்சள் கலராக ஆகிடுது. ஆனால் அது ஏன் ரீசன் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. ஸோ அது பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து என்னது, ஸ்டார்டட் கைடு. இது நமக்கு ப்ரோஜனம் இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹுவாய் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 வாட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது இந்த பாக்ஸில். ஓகே ப்ரோ, இப்போ மொபைல் உள்ளார போவோம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு கிடையாதுங்க. ஈவன் பேக் பட்டன் கூட இதில் கொடுக்கல. பேக் வரணும்னா கூட இப்படி வந்துட்டு இப்படி பண்ணி தான் வரணும், அப்படி இல்லைனா இப்படி தான் வரணும். ஸோ இதுதான் எனக்கு ப்ளஸ். இதுதான் நான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. அதனால தான் இந்த மொபைல் வந்து நான் ஆர்டர் பண்ணது. ஐயோ, ஃப்ரண்ட் கேமரா இல்லைங்க, அதான் மறந்துட்டேனே. ஐயோ, ஃப்ரண்ட் கேமரா இல்லாமல் எப்படிங்க நான் வீடியோ எடுத்து போடுறது? ஐயோ, எங்க கேமரா இங்கே வருதுங்க. எங்க என் கை தெரியுதா? ஏங்க இந்த கை தெரியுதா? சூப்பர்ல. நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்கிற. கேமரா இங்கே இருக்கு, பாருங்களா எப்படி வருதுன்னு பாருங்க. ஏங்க அருமையாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குல்ல. பாப்அப் செல்ஃபி. இதுதான் என் பழைய மொபைல், இப்போ இதுதான் என் புது மொபைல். ஸோ இந்த மொபைல் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத ரீசன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஹுவாய் பேன் ஆகிடுச்சு, இனிமேல் ஹானரில் வந்து கூகுள் சப்போர்ட் இருக்காது அப்படின்னு தான் நினச்சி இப்போ நிறைய பேர் ஹானர் வாங்கலை. அதுவும் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. இந்த மொபைலுக்கு அப்புறம் வர மாடல் மட்டும்தான் கூகுள் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. சாரி, ஹுவாய் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. கூகுள் வந்து சப்போர்ட் இருக்காது, ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்காது. ஸோ அந்த ரீசனெல்லாம் வாங்கலை. பட் இந்த இதில் வந்து உண்டு. இதுக்கப்புறம் வந்து Honor 9X Pro. ஸோ அதுக்கு அடுத்த வந்த மொபைல்ஸில் மட்டும்தான் கிடையாது. இந்த மொபைலில் வந்து உண்டு. ஈவன் சொல்லணும்னா இந்த மொபைல் வந்து Android 10 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அப்டேட் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போ வந்து Android 10 யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரண் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் மெயினாக வாங்கணும்னு நினச்சது. கிரண் 710F இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைலை வந்து சைனாவில் லான்ச் பண்ணும்போது கிரண் 810 ப்ராசஸர் கொடுத்தாங்க. ஸோ அந்த 810 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அட்வான்ஸ்டு லெவலாக இருக்குங்க. ரொம்ப ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். மேபி அந்த ப்ராசஸர் இதில் கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இந்த மொபைல் வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நினச்சது என்னன்னா, டாப்லேருந்து எண்டு வரையுமே சரி தான், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் விரும்பினேன். ஸோ அதுக்கான மொபைல் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்அப் செல்ஃபி. ஏன்னா இதுதான் கொஞ்சம் புதுசு மாதிரி தெரிஞ்சுது. பாப்அப் வந்து எனக்கு வந்து புதுசு மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து பாப்அப் சூஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 4GB RAM தான். அப்புறம் 120GB இன்டர்னல் மெமரி இருக்குது. நினைக்கலாம், ஏன் இப்போ எல்லாருமே 6GB 8GB தான் வாங்குறாங்க, நீ எதுக்கடா 4GB வாங்கினு சொல்லி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2GB RAM தான். ஸோ இந்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட ஸ்பீட் எனக்கு வந்து ரொம்பவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 4GBயே போதும். அது இல்லாமல் 6GB RAM யூஸ் பண்ணா வச்சுக்கோங்களேன், அதிகமாக சார்ஜ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 4GB RAமும் 6GB RAM வந்து பெரிய கம்பேர்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு கம்பேர் தான் இருக்குமே தவிர பெரிய ஃபீல்லாம் அதில் வந்து நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து 4GB போதும். இதெல்லாம் ட்ராபேக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆனால் அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லித்தியம் பாலிமர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைலுமே சரி தான் லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லித்தியம் பாலிமர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கல. யாராவது நீங்கள் கேமிங், நான் ரொம்பவே பெரிய கேமரு, ரொம்ப நேரமாக கேம்லேயே உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கிடாதீங்க. இந்த மொபைல் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு என்னுடைய ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது. ஸோ சின்ன விஷயத்தை தான் பண்ணுவேன், சம்திங் ப்ரௌசிங் அவ்வளோதான் பண்ணுவேன்னு தவிர அதை தாண்டி எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து இந்த மொபைல் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ வர எல்லா மொபைல்லையும் 13 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து 10 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ரீசனே சொல்லிட்டேன், லித்தியம் பாலிமர் அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து 10 வாட்ஸ் கொடுக்குறாங்க. 13 வாட்ஸ் கொடுத்தா வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிடும் இதோட ஜோடி. அடுத்தது இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் இந்த மொபைல் வாங்குறதுக்கான மெயின் ரீசன். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 இந்த இயரில் தான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணப்பயே வாங்கியிருக்கணும். அப்போ லான்ச் பண்ணும்போது 14,000 இருந்துச்சு. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தேன் 13,000 தான் இருந்துச்சு. ஸோ அப்போயாவது வாங்கியிருக்கணும், அப்போயும் வாங்க முடியல. இப்போ வந்து 14,000 தான் இந்த மொபைல் வாங்கினேன். இப்போ இந்த மொபைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000. ஏன் இந்த மொபைல் அவசரப்பட்டு வாங்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து மொபைலில் வந்து ஜிஎஸ்டி வரி வந்து அதிகப்படுத்துகிறாங்க. 12% தான் இருந்தது ஜிஎஸ்டி, இப்போ வந்து +6%, அதாவது 18% ஜிஎஸ்டி மட்டுமே வாங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா விட்டால் விலை ஏறிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் நான் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். கேமரா பற்றி சொல்லலை இருங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 48 மெகா பிக்சல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேக் கேமரா. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14 மெகா பிக்சல் தான் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ அது வந்து பாப்பாக இருக்கிறதுனால ஓகே ப்ளஸ். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய மொபைல் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, எதுக்கு இந்த மொபைல் வாங்கினீங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு இந்த மொபைலை வாங்கினீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் இந்த கிரண் ப்ராசஸர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் இதை வந்து வாங்கினது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சோனி கேமரா தரேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ப்ளஸ்ஸு, அப்புறம் பாப்பப்பு. ஸோ இதெல்லாம் ஓகே, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சது. பர்சனலாக எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த ஒரு ரிவ்யூவரையும் நான் பார்க்கல. உண்மையாக சொல்ல போனால் இந்த மொபைல் நான் வாங்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன். ஸோ யார் பேச்சுமே நான் காலையிலே வாங்கலை, இந்த மொபைல் வாங்கணும் அவ்வளோதான், கார்த்தி ஆர்டர் பண்ணி விட்டுரு முடிஞ்சிருச்சு. ஸோ மற்றபடி அந்த இப்போ நான் இந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெட்மி நோட் 9 ப்ரோ இருக்குது, நோட் 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் நிறைய மாடல் இருக்குது, ஓப்போ, விவோ. ஸோ எவ்வளோ பார்த்தோம், நான் எதுவுமே யோசிக்கவே இல்லைங்க. கார்னர் 9X கார்த்தி, அதில் கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்கா, கூகுள் இருக்கா, ப்ளே ஸ்டோர் இருக்கா, அவ்வளோதான். இதில் அப்டேட் வருமா வராதோ, இது இருக்குதுல்ல உனக்கு, அது போதும், நீ ஆர்டர் பண்ணி விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு தான் இந்த மொபைல் வாங்கினது. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிளாக் தான் வாங்கணும்னு நினச்சேன், பட் ப்ளூ வந்து என்னை அட்ராக்ட் பண்ணதுனால ப்ளூ வாங்கிட்டேன். ஓகே, ப்ளூ இஸ் கூல், நைஸ், நல்லாயிருக்கு. ஃபைனலி வி காட் இட். நமக்குன்னு ஒரு ஃபோனு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபோன் கம்பேர் பண்ணால் இது ரொம்ப பெருசு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. 3 வருஷமாக நான் பண்ணுற தொல்லை எல்லாமே தாங்கிட்டு ரொம்பவே எனக்கு இன்ன வரையுமே சரிதான். இன்ன வரையும் எனக்கு விட மனசே இல்லை. உண்மையாக உங்களுக்காக தான் இந்த மொபைலை வாங்கினது. எனக்கு வந்து மொபைல் வாங்கணும் ஆசைலாம் சத்தியமாகவே கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஃப்ரெண்டு மொபைலில் தான் ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி தான், என் மொபைல் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலில் இருக்கிற எல்லா மொபைலுமே சரி தான், வீடியோவும் சரி தான். அடுத்தவங்க ஃபோன், அதாவது ஃப்ரெண்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி அதில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஃபோனு ஆக்சுவலாக. ஸோ மற்ற எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு உதவி பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வினயராஜன் ஒரு பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ளே பாய். அவன் ஃபோனை வாங்கிட்டு வந்தால் வச்சுக்கோங்களேன், கேர்ள்ஸ் உடனே வந்து கால் பண்ணிவிடுவாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப் வீடியோ காலே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபோனை போய் மூஞ்சை விட்டு எழுஞ்சிட்டு இனிமேல் ஃபோனே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட விட்டு வந்தேன் ஒரு காலத்தில் இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக. ஸோ எல்லாமே முடியல, எதுவும் சகிச்சிக்க முடியல. அதனால தான் புதுசாக நம்ம ஃபோன் வாங்கியாச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி காட் இட். லவ் யூ ஆல், ஒன் லைஃப், பை, சியர்ஸ். வெயிட், இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட நீ தப்பாக வாங்கிட்ட அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஆனால் பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கொடுத்துருங்க. எனக்காக என் ஃபோனுக்கு எதாவது கங்க்ரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை மட்டும் பண்ணுங்கள், போதும். தேங்க்ஸ், லவ் யூ ஆல்.